ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் 90s கிட்ஸோட ஃபேவரட்டான பெட்டிக்கடை பால்கோவா தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க சிம்பிளான பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். வெறும் 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 3 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடயே ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலை எந்த கப்பால் அளந்தமோ அந்த கப்பால் 3 கப் பொட்டுக்கடலைக்கு 2 கப் ஜீனி கரெக்டாக இருக்கும். நல்லா இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருங்க. இப்போ நம்ம இதை நல்லா ஜலிச்சிடணும். ஏன்னா லைட்டாக ஒரு சிலது அரைப்படாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஜலிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா எல்லா மாவையுமே கொட்டி இந்த மாதிரி ஜலிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், லைட்டாக மட்டும் இதில் கொஞ்சம் அரைப்படாமல் இருக்குது. இதை நம்ம ஜலிச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லா நைஸாக இருக்கும். இப்போ நைஸான பவுடராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு நம்ம பொட்டுக்கடலை ஜீனியெல்லாம் அளந்தோம் பார்த்தீங்களா, அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நெய்யும் எண்ணெயும் கலந்து கூட சேர்த்துக்கலாம். அந்த கப்பில் இருக்கிறது எல்லாத்தையுமே வலிச்சு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 3 கப் பொட்டுக்கடலைக்கு 2 கப் ஜீனியும் 1 கப் நெய்யும் கரெக்டாக இருக்கும். நெய் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாவே நல்லா லட்டு மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். ஒருவேளை உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய் தான் சேர்க்கணும், அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எனக்கு கரெக்டாக அந்த 1 கப் நெய்யே கரெக்டாக இருந்துச்சு. நெய் சேர்க்கும் போது நல்லா நமக்கு வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பிடிக்கிறதுக்கு வரணும். இப்போ இதை நீங்கள் லட்டாக கூட பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கடைகள்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பர்ஃபி மாதிரி கட் பண்ணுறதுனால ஒரு பிளேட்டில் ஏற்கனவே நெய்யெல்லாம் தடவி ரெடியாக வச்சுருந்தேன். அந்த பிளேட்டில் இந்த மாவை கொட்டிக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அழுத்தி நீங்கள் ஒரு கிளாஸோ இல்லைனா நான் இந்த உருளைக்கிழங்குலாம் மசிப்போம் பார்த்தீங்களா, அந்த இதை வச்சு தான் நல்லா அழுத்தியிருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா அழுத்த முடியுமோ நல்லா அழுத்திருங்க. அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக வரும் கட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் இது மாவு மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா பர்ஃபி மாதிரி ஆயிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இதுதான் கரெக்டான பதத்தில் இருக்கும். கரெக்டாக நம்ம சாப்பிடும் போது வாயில் வச்சவுடனே கரைகிற மாதிரி மாவு மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நேரம் ஆறணும்லாம் அவசியம் இல்லை. உடனே கட் பண்ணி இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கனாவே வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றா அப்படியே கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். எனக்கு 2-3 தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாமே அந்த பிளேட்டில் இருந்து தனியாக அப்படியே எடுத்தேன். ஈஸியாக வந்துருச்சு. பாருங்கள், எடுத்த உடனே இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இதே மாதிரி பீஸ் போட்டு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்துட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. நம்ம நெய் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.